வெல்கம் டு பன்ஸ்பாட் புருடை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். நான் கிச்சன்ல சமைக்கும் போது ஏதாவது ஸ்டோரி கேட்டுட்டு வேலை செய்வேன்னு முன்னாலே சொல்லியிருக்கேன்ல, அந்த வரிசையில இன்னைக்கு நான் வந்து ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கேன். அடுத்து பாருங்களேன், கம்மிங் அப் நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு பாருங்க. ரெவல்யூஷனரி ரைட்டர் ஜெயகாந்தனோட ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் இதெல்லாம் கேட்க போறதில்ல, இதெல்லாம் வாட்ச் லேட்டர்ல கொடுத்துட்டு இன்னைக்கு புதுமை பித்தன் எழுதிய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை தான் கேட்டுட்டே வேலையை ஸ்டார்ட் பண்றேன். அந்த ஷார்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் அந்த கதையை கண்டிப்பா கேட்கணும். கதையோட பேரு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை ஓபன் பண்ணனே, உள்ள கூட எம்டியா இருந்துச்சு. உங்களை மாதிரிதான் ஆர்வமா உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா எதுவுமே இல்ல. அப்புறம் யாருதான் இதை இவ்வளவு பக்குவமா மூடி வச்சிருக்காருன்னு பார்த்தா என் பையன் தான். உள்ள இருக்க ஜூஸை குடிச்சிட்டு தம்பி இவ்வளவு பக்குவமா மூடி வச்சிருக்காரு. என் பையன் தான் பீஸா வேணும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. சரிடா பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுதான் சொல்லிட்டேன், ஏன்னா சொல்றதுலாம் ஈஸியா தான் இருந்தது. ஆனா இந்த மாவை புளிக்க வைக்கிறது, பீஸாக்கு சாஸ் செய்யறது, அப்புறம் அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் தேடி வாங்குறதுன்னு இன்னைக்கு சாயங்காலம் பொழுதே போயிருச்சு. ஆனா இன்னைக்கு சாயங்காலம் நான் வேற பிளான் வச்சிருந்தேன். அது என்ன பிளான்னா, பக்கத்துல இருக்க கிரவுண்ட்ல போய் வார்ம் அப் பண்ணிட்டு வாங்குன்னு ஓடணும்னா வெயிட் எல்லாம் குறைஞ்சிருன்றதுதான் அந்த பிளானு. நீ ஒல்லி ஆகலைன்னா உலகம் சுத்துறது நிக்க போகுதா என்ன, இல்ல உருண்டையா இருந்தாதான் இப்ப என்ன அப்படின்னு எங்க வீட்டுல இருக்க 2 பேரும் நினைப்பாங்க போல. நேரத்துக்கு வேலை வச்சிடுறாங்க. அதனால பீஸாக்கு மாவு சாஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப பீஸா செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் படிக்கும் போது கூட டீச்சரை பார்த்து இப்படி எல்லாம் பயந்தது இல்லடா. இப்ப நீ ஸ்டூடெண்டா இருக்கும் போதுதான் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னாவே எனக்கு குளிர் ஜுரம் வர்ற மாதிரி இருக்குன்னு என்னைய மாதிரியே பிள்ளைங்க கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. ஏப்பா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மார்க் வித் டிஸ்டிங்ஷன் எல்லாம் கேக்குறப்பா, படிச்சியா எழுதுனியான்னு தான் கேக்குறேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நான் படிச்சேன் எழுதுனேன் அப்படின்னு தான் சொல்றான். அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே தெரிஞ்சது, ஆஹா புள்ள படிச்சிருக்கு எழுதியிருக்கேன்னு. அப்ப எங்கதான் பிரச்சனைன்னு அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு. தம்பி கொஞ்சம் சேட்டையை கம்மி பண்ணுப்பா அப்படின்னு. ஆனா நீங்களே சொல்லுங்களேன், ஆர்டினரி வாழ்க்கையை வாழ்றதுல என்ன பெரிய சுவாரஸ்யம் இருக்கிற போது. இப்ப என் லைஃபை எடுத்துக்கங்க, எப்படி ட்விஸ்ட் டர்ன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கே, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலைன்னு பேசுறதுக்கு உங்ககிட்டதாமா கத்துக்கணும்னு உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுமே. பின்ன வாய் இல்லைன்னா நம்மள நாய் கூட மதிக்காது. பேசியே பேட்ச் ஒர்க் பண்ணுவோம்ல. அப்படியே டைமிங்ல ரைமிங்கா இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்சா செய்வது எப்படி. நாங்க பிரச்சனைக்கெல்லாம் கொடுப்போம் பதிலடி. ஷனவ் இந்த புது ஸ்கூலுக்கு போனதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் வச்சாங்க. ஆனா எங்களுக்கு 1+1 ஆஃபர்ல 2 மீட்டிங் இதுவரையும் வச்சிருக்காங்க. அத 2யுமே சோலோவா சமாளிச்சது நான் தான். என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சதுல என்னோட பதில்லாம் உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததான்னு கேட்டுட்டு கிளம்பும் போது, அடுத்த டைம் வரும்போது ஷனவ் அப்பாவையும் கூட்டிட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்களாமா. அப்பவே தெரிஞ்சு போச்சு 3வது மீட்டிங்னு ஒண்ணு இருக்குன்னு. பாபநாச படத்துல வர்ற மாதிரி எங்க 2 பேரையும் தனித்தனி ரூம்ல வச்சு கேள்வி கேட்டாலும் ஒரே பதிலத்தான் சொல்லுவோம்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு பாருங்க. சரி வாங்க, இந்த பீட்சாவையும் கொஞ்சம் கவனிப்போம். ஒரு பேன் எடுத்து அதுல பட்டர் ஷீட்டை போட்டு மேல கொஞ்சம் மாவை தூவி விட்டுட்டு பீட்சா மாவை எடுத்து மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இன்னைக்கு நான் சிக்கன் பீட்சா தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், வெஜ் தான். இப்பவே வேணும், இன்னைக்கே வேணும் பீஸான்னு ஸ்ட்ரைக் பண்ணா என்ன பண்றது. அவசரத்துக்கு பக்கத்துல இந்த காய்கறி தான் கிடைச்சது. பைனாப்பிள் வேணும்னு தேடினேன், அது போட்டா இன்னும் பீஸா நல்லா இருக்கும். ஆனா பைனாப்பிள் கிடைக்கல. கரெக்டா தான் கட் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அந்த கதையை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காளான் நல்லா மண்டக்க வெட்டிட்டேன். ஒரு ஷேப்பா கட் பண்ணா அழகா இருக்கும். ஆனா பரவாயில்ல, ரொம்ப சேதாரம் இல்லாம ஓரளவு சேதாரத்தோட அந்த காளான் தப்பிச்சிருச்சு. ஏமா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தாமா பீஸாக்கு மாவை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, நீ என்னமா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா அப்படிதான் பண்ணுவாங்க. கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கிறதுனால பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில கொஞ்சம் குளறுபடியாயிருச்சு. ஆமா 2 காளானையும் 2 பீஸ் குடமிளகாய் வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது. இந்த மாவு தான் 2 நிமிஷம் வெயிட் பண்ணட்டுமே. என்னவோ தெரியல, நாங்க இருக்க ஏரியா பக்கம் இன்னைக்கு இந்த மொசரல்லா சீஸ் கிடைக்கவே இல்லை. கடையா ஏறி இறங்கி 4வது கடை முடிஞ்சு 5வது கடையில தான் அதை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். இது நான் வீட்லயே செஞ்ச பீஸா சாஸ். ரொம்பலாம் செஞ்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன், எப்பப்போ வேணுமோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சுக்கிறது. ஸோ அதனால கொஞ்சமா தான் செஞ்சேன். இந்த தோசை இட்லி சட்னி சாம்பார்லாம் செய்யறதுதாங்க கஷ்டம். இந்த பீஸா செய்யறது ரொம்ப ஈஸிங்க. என்ன இது மைதால செய்யறதுனால அடிக்கடி செய்ய மாட்டோம், கோதுமையில செய்யலாம். ஆனா நான் என் பையனுக்கு கோதுமை கொடுக்க மாட்டேன். அதனால பீஸா எப்பயாவது இந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்டா மட்டும்தான் செய்யறது. அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது பிடிச்சது செஞ்சு கொடுத்துட்டு நாங்க எங்களுக்கு பீஸா செஞ்சுப்போம். இப்பெல்லாம் தைக்கிறதுக்கும் 1-2 ஆர்டர்ஸ் எல்லாம் வருது. இப்ப எதுவும் ஒகேஷன் இல்லை, அதனால அவசரமா ஒன்றும் தச்சு கொடுக்க வேண்டியதில்லை.
இருந்தாலுமே சொன்ன டைம்ல நான் தச்சு கொடுத்துடணும்னு நினைப்பேன். எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, உன்னால முடிஞ்சா மட்டும் ஆர்டர்ஸை வாங்கு, துணியை வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் இழுத்தடிக்காத அப்படின்னு. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்க அம்மாவும் டெய்லர் தான், அதனால பல டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் அப்பப்ப கொடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த டிப்ஸ். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எங்க அம்மா என்னை நினைச்சிட்டு இருக்காங்க. கால் பண்ணும்போது கேட்பாங்க, ஏமா அந்த வீடியோ எல்லாம் எப்படி எடுக்கிற, யூடியூப்ல வீடியோ போடுறது கஷ்டமா இருக்குமோ அப்படி எல்லாம் கேட்பாங்க. அவங்க எங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க, அவங்களும் எங்களை இந்த வீடியோல தான் பாத்துக்கிறாங்க. ஸோ கால் பண்ணும்போது சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு நான் வீடியோவை 4 டைம் பார்த்தேன், உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போனீங்களா, இங்க வந்தீங்களா, இதெல்லாம் சமைச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் சொன்னேன், அம்மா அந்த வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர் நீதானம்மா, நேற்று கூட போட்ட வீடியோக்கு 4 வியூஸ் வந்துருச்சேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன், இதுக்கெல்லாம் காரணம் நீதானம்மா அப்படின்னு கேட்பேன். உடனே அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் மிஷின்லாம் வாங்கி தைக்க ஆரம்பிச்சது அதுல ஒரு வருமானம் வந்துடும் அப்படின்றதுனாலலாம் இல்லை, ஆர்டர்ஸ் வந்தா தைப்பேன், இல்லைனாலும் ஓகே எனக்கு அந்த மிஷின் அங்கே இருக்கணும். அது எனக்கு ஒரு மாதிரி இந்த சென்டிமெண்டல் டச்சுன்னுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்ப கூட பாருங்களேன், தைக்கிறத பத்தி பேசின உடனே எங்க அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டேன். இது அவங்கள நினைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் காரணமும் கூட. அது மட்டும் இல்ல, டெய்லி ஒரே செட்டப் வேலையை தான் செஞ்சுட்டு இருப்போம். இந்த மெஷின்ல தைக்கும் போது அது ஒரு வித்தியாசமான வேலை, அதுவும் வேலைதான், ஆனா அது ஒரு வித்தியாசமான வேலையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பீட்சா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சு பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாலேயே அவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டு பேனை உள்ள வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ண உடனே வெளியே எடுத்து லைட்டா ஒரு சீஸ் மேல தூவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணி வச்சுட்டோம்னா பீஸா பக்காவா ரெடி ஆயிடும். பாருங்க, உள்ள வச்சதும் சீஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. வேலை முடிஞ்சதும் ஏரியாவை உடனுக்குடன் கிளீன் பண்றதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. அப்புறம் மொத்தமா சேர்த்து வச்செல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நான் இவ்வளவு வேலை எல்லாம் செய்யறத பார்த்து எங்க அம்மா கேட்பாங்க, ஏமா நீயாமா இவ்வளவு வேலை எல்லாம் செய்யறேன் அப்படின்னு. நான் சொல்லுவேன், இல்லம்மா வீடியோல வேற ஒருத்தவங்க செய்வாங்க, நான் ஃபைனலா ஃபேஸ காட்டிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லம்மா கையெல்லாம் உன் கை மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஏமா இப்படி அப்பாவியா இருக்கீங்க அப்படின்னு. அவங்களுக்கு நினைப்பு புள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு. அம்மானாவே அப்படித்தானே. இப்ப வெளியே வேற தச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்னா, அதனால அவங்க நினைச்சிட்டாங்க புள்ள ரொம்ப வேலை எல்லாம் செஞ்சு கஷ்டப்படுது போல அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, இந்த மெஷின் பாதி நேரம் காத்து வாங்கிட்டு தான் இருக்குன்னு. சோ இந்த வீடியோவை எந்நேரமும் தன்னோட பிள்ளைங்களை மட்டுமே நினைச்சு வாழ்ற அம்மாக்களுக்கு டெடிகேட் பண்றேன். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இன்னொரு குழந்தை இருந்தா ஷனோக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவன் தனியா இருக்க மாட்டான்ல அப்படின்னு. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான், கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இந்த ஒரு ஷனோ பையனை வளர்த்ததுக்கே 1க்கு 3 பிள்ளைய வளர்த்த எஃபெக்ட் எங்களுக்கு இருக்கு. டைம், மணி, எனர்ஜி, இது 3யுமே அட் அ டைம்ல அவனை வளர்க்கறதுக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால அடுத்த குழந்தைய பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னால காலம் கடகடான்னு ஓடி போயிடுச்சு. அவ்வளவு ஒரு ரஷ்ஷா நாங்க போயிருக்கோம் லைஃப்ல. அப்படி போயிருக்கு, பாஸ்ட் இயர்ஸ்லாம் அப்படி போயிருக்கு எங்களுக்கு. ஒரு ஹரிபரியா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப அவனே ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்தான்னா, மம்மி இந்த பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிருவோமான்னு கேட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நம்ம பீஸா பாதி பேக் ஆயிருக்கும். இப்ப கொஞ்சம் வெளியே எடுத்து மேல இன்னும் கொஞ்சம் சீஸ் தூவி மறுபடியும் உள்ள வச்சுட்டா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுட்டா ரெடி ஆயிரும். இன்னைக்கு இந்த பீஸா செய்யறதுக்கு திங்ஸ் வாங்க போனோம்னா, அப்ப கடையில இந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதோட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட், நீ கொத்தமல்லி சாதம் செஞ்சா நல்லா இருக்கு அப்படின்னு அடிக்கடி இதை செஞ்சு கேட்பாங்க. ஸோ கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா நான் எப்பவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டப்பா போன டைம் எங்க வீட்டுக்கு போகும்போது அங்கிருந்து ஆட்டை போட்டு வந்தது. எங்க அம்மா இதுல இந்த கருவேப்பிலை, மிளகா இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அம்மா இதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுலதான் நான் இப்ப இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பையன் எட்டி பார்த்துட்டு போயிட்டான், இன்னும் பீட்சா ரெடி ஆகலையானே, இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். என் பையனுக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே ஆகும். ஆனா நாங்க ஒரு டைம் கூட இவனுக்கு என்ன இவ்வளவு செலவாகுது அப்படிலாம் யோசிச்சதே இல்லை. நீங்க கூட நினைக்கலாம், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அதனால செலவு பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த வேலை கூட இப்ப ரீசெண்டா தானே கிடைச்சது. ஆனா அதுக்கு முன்னாலெல்லாம் இவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை எங்களால தாக்கு பிடிக்க முடியல. அந்த நிலைமையில கூட நாங்க இவனுக்கு என்ன இவ்வளவு செலவு பண்றோம் அப்படியெல்லாம் யோசிச்சது இல்லை. இப்ப கூட இவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷம் தான் படுவோமே தவிர இவனுக்காக இப்படி செலவு பண்றோமே அப்படின்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை. நாங்க நினைக்கிறது சரிதானுங்க, நீங்களே சொல்லுங்க. காசு இல்லைங்க காசு. நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா நாளைக்கு அவங்களே அவங்கள பாத்துக்கிறது இல்லாம கூட 4 பேரை சேர்த்து கூட பாத்துப்பாங்க.
தக்காளியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்க தக்காளி கொஞ்சம் ரேட் அதிகமாயிருச்சு. கிலோ $4.50. இந்தியா காசுக்கு 250 ரூபாய்க்கு மேல போயிடுச்சுங்க கிலோ தக்காளி. இங்க பாத்தீங்களா, இதுதான் தக்காளி. ஏமா நாங்க தக்காளியை முன்ன பின்ன பார்த்தது இல்லையா, அதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நான் எதுவும் ஆரஞ்சு பழத்தை கையில வச்சுட்டு தக்காளின்னு உங்களை ஏமாத்திட்டேன்னா அதனால பாத்துக்கோங்க. ரெடி ரெடி, ஃபைனலி ரெடி. ஆர்வமுடன் எங்க ஃபேமிலி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பீட்சா ரெடி. எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இது பார்க்கவே இது டேஸ்டா தான் இருக்கணும்ன்ற இமேஜோட இருக்கு. பட்டுச்சோ படலையோன்னு நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கேனே, ஹஸ்பண்ட் வாங்கி கொஞ்சம் கூட யோசிக்காம பீட்சாவோட மூஞ்சில பல கோட போட்டு விட்டாங்க. அடே பீட்சா ரெடிடா அப்படின்னு சொன்னோன்னே என் பையனுக்கு ஒரே ஜாலி. இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில பெருசா எதுவும் நடந்திருக்காது போல, அதனாலதான் சின்ன விஷயத்த கூட நீங்க இவ்வளவு பெருசுப்படுத்துறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏன் அது உண்மையா கூட இருக்கலாம். எது எப்படியோ, சின்னதோ பெருசோ சந்தோஷம் சந்தோஷம் தானே. பீட்சா எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்ட கேட்டேன். அந்த ரியாக்ஷனை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்காம்பா, 2 பேரையும் வச்சு டெஸ்ட் பண்ணியாச்சு, இனி தைரியமா நம்மளும் சாப்பிடலாம். இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானே இந்த மஞ்சள் சொக்கா போட்ட பையன், அவன் ஆர்டினரி இல்ல அப்படின்னு யாராவது சொன்னா, ஆமா ஆமா ஆர்டினரி இல்லதான் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லிடலான்னு இனிமே நினைச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எக்ஸ்ட்ராடினரி மம்மினா உங்களுக்கு எல்லாம் பாபாய் சொல்றேன். அடுத்த வீடியோல பாக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாபாய்.